Good morning, student. I continue the lesson from this part, that is green initiatives, page number 229, subheading number 10.13. Okay. So far we discussed about the existing situation of the world under the environment conditions. அதாவது because of the development and the civilization development, change of lifestyle, everything, we spoiled and they killed, said, idan correct na vaartha, we killed the environment. But also we finding and discovering a different and a new name for diseases. Actually, there is one name, that is over exploitation, the impact of over exploitation of the natural resource. அப்படி தான் சொல்லணும் for all the disease. இப்போ எல்லா டிசீஸுக்கு நம்ம ஒரே பேர் தான் வைக்கணும். This is the impact of the over exploitation of the natural resource. Okay, my dear student. So we are discussing about the existing contaminated part of the world. Okay, இப்போ உலகத்தில் இருக்கின்ற தற்சமயம் நடக்கிற கம்ப்ளீட் கண்டாமினேட்டட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டாமினேட் பண்ணிட்டோம் டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில். பட் பீப்புள் ஸ்டார்ட் டு ரியலைஸ் அபவுட் தி நேச்சர் அண்ட் இட்ஸ் சஸ்டைனபிலிட்டி அண்ட் இட்ஸ் ப்ரொடெக்ஷன் டுடே. இது தனி மனிதன் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் அப்படி இருக்கட்டும், இல்லை ஒரு ஏஜென்சிஸாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும், தே ஸ்டார்டட் டு வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி என்ன நிறைய ஆர்கனைசேஷன் தே ஸ்டார்டட் டு ஆர் தே ஷோஸ் த இன்ட்ரெஸ்ட் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட், எஸ்பெஷலி க்ரீன் பெல்ட், பசுமை அப்படின்ற விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க. எல்லாமே அதில் தே ஸ்பெண்ட் மோர் டைம் ஃபார் ப்ரொடெக்டிங் த க்ரீன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டுடே டாபிக் இஸ் க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ். பசுமை நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும், ஏற்படுத்தணும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் தெரியுது அந்த பிக்சரு. ஸோ வாட் ஏ பியூட்டிஃபுல் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கூட குட்ஸ் இடையில ஒரு அங்கே ஒரு கட் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி அங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கட் அப்படின்னு சொன்னால் குடிசை, தேச்சர் ஹவுஸ் சொல்லக்கூடாது, தேச்சர் ஹவுஸ்னு சொல்லலாம், கூரை, ஒரு கூரை வீடு இங்கே இருக்குது. சுற்றி க்ரீன், அப்படியே கம்ப்ளீட்டு க்ரீனாக இருக்குது. இங்கே வயல் இருக்குது. வெரி குட்ஸ். பீஸ்ஃபுல் லைஃப் இஃப் த பர்சன் ஹேவிங் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம். இன்றைக்கி நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாட் ஆர் த டெவலப்மெண்ட்டில் இருந்தாலும் கூட, நல்ல ஒரு பக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸில் இருந்தாலும் கூட வி ஃபீல் சம் டிஸ்டர்பன்ஸ், ஒரு பீஸ்ஃபுல் நமக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன டூர் போக நினைக்கிறோம். டூர் போகும்போதுன்னா வி டிசைட் டு கோ ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இயற்கையை சார்ந்து இருக்கின்ற, இயற்கை மாறாமல் இருக்கின்ற பகுதிக்கு போகிறோம். பட் கொடைக்கானல் அப்படி பேசும்போது when I was a ஸ்டூடெண்ட், நான் டிகிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பார்த்த இடங்கள், இப்போ as a டீச்சராக நான் போயிட்டு லாஸ்ட் இயர் நான் கொடைக்கானலில் போகும்போது அந்த இடத்த பார்த்தா கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு பார்ட் ஆஃப் த டீ எஸ்டேட்டை காணும். அந்த டீ எஸ்டேட்டை டெஸ்டாப் பண்ணிவிட்டு கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. எனக்கு அந்த இடம் நல்லா பரிச்சயமான இடம் அது. இல்லை ஓகே, பட்னா த பீப்புள் ஸ்டார்டட் டு டெஸ்ட்ராய் பிகாஸ் ஆஃப் தி நீட். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பார்க்கிங் பிளேஸ் தேவைப்படுது, ஹோட்டல் டெவலப் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வந்து ரோடு போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் க்ரீன் டிஸ்டர்பன்ஸ், அந்த க்ரீன் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரீன் ஏரியா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரியே போயிட்டுருக்கு. பட் அது ஆல்டர்னேட்டிவ் தான் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்கலாம் நிறைய நம்ம வந்து வெளிநாடுகளில், அஃப்கோர்ஸ் வெளிநாடை பற்றி பேச தப்பு இல்லை, வெளிநாடுகளில் ஓவர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அருமாத்திரத்தில் கட்டியிருக்க அந்த பாலம் இருக்கு இல்லையா, லைக் தட், அந்த மாதிரி நிறைய பாலம், ரோடு எல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு, ரொம்ப தூரமாக டிஸ்டன்ஸுக்கு ரோடு போகிறது வந்து ஃப்ளை ஓவர்னு சொல்லுவாங்க. அதாவது பறக்கும் பாலம், பறக்கும் ரோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பறக்கும் ரோடுகள் வந்து நமக்கு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அப்படியே ராட்சஸ உயரமான பில்லர் எழுப்பி அது மேலே ரோடு போட்டிருக்காங்க. சேஃப். கீழே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்படியே இருக்குது, வயல் அப்படியே இருக்குது, நோ டிஸ்டர்பன்ஸ், இன்னொரு மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. பட் நம்ம நாட்டில் மட்டும்தான் ரோடு போடுறோன்னு சொன்னால், எதிரக்க மவுண்டெயின்ஸ் இருந்தாலும் சரி தான், ஹில் இருந்தாலும் சரி தான், அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்தாலும் சரி தான், மக்களுடைய வசிப்பு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்ம ரோடு போடுறோம். இது என்ன டெக்னாலஜின்னு நமக்கு புரியல இந்த விஷயம். இல்லை என்ன பர்பஸுக்கு நம்ம இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி எடுக்கிறோம், த பெனிஃபிஷியர், ஹூ இஸ் த பெனிஃபிஷியரி, அப்படி தான் பேசணும். சரிங்களா? இப்போ நம்ம பேசுகிறது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தாலும் கூட, பட் நம்ம ரிலைஸ் பண்ணி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது நம்ம லெசன். இல்லை ரோடு போடுறது வந்து ஃபார் வாட், ஓகே, பட் சும்மா ஒரு ஸ்பீடு டிரைவிங் போகிறது, சேஃப் டிரைவிங் போகிறதுக்கு தான் பண்ணுறாங்க. பட் அதுவே பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதித்து விட்டு அந்த ரோடு போடுறோம் அப்படி சூழ்நிலை வருகின்ற பொழுது மாற்று வழியை நாம் தேடவில்லை. Why?
we failed to search the alternative way for solving the problem of the existing அப்படின்றத நாமே கண்டுபிடிக்கல. Because everything is என்ன சார் நெக்ஸ்ட் இஸ் பெஸ்ட்டு சொல்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இஸ் தேர் ஃபார் எவ்ரி திங். சப்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றுக்கு இணையான மற்றொன்று இருக்குது. பட் நாம் என்ன பண்ணுறோம், எதில் வந்து மக்கள் அதிகம் பாதிக்கப்படலை அந்த விஷயத்தை நம்ம எடுத்து நாம் என்ன பண்ணணும்னா மக்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் பிளான்லாம் பிளான் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இது என்னோடய கருத்து மட்டும் இல்லை, நிறைய ஏஜென்சிஸ், சமூக ஆர்வலர்கள், இயற்கை நேசிப்பவர்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த வயசில் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் தெரியும், பிகாஸ் யூ நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட், யூ ஆர் சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்தோடைய நீங்கள் ஒரு குடிமகன், இந்த நாட்டோட குடிமகன் சொல்கிறது இந்த உலகத்தில். ஏன்னா உலகம் நான் ஏன் இப்போ சொன்னேன், வேர்ல்டு ஏன் சொல்கிறேன் கண்ட்ரின்னு சொல்லாங்கன்னா, த இம்பேக்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரி, அதுவும் இந்தியாவில் ஏற்படுகின்ற சில மாற்றத்துக்கு இந்தியா மட்டுமே பொறுப்பல்ல. பிகாஸ் ஆஃப் தி குளோபலைசேஷன் மூலமாக என்ன பண்ணுறோன்னு சொன்னால், வி டேக்கிங் சம் மெஷர்ஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். சரிங்களா? அப்போது ஃபாரின் இன்வெஸ்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிற திட்டங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் டொமஸ்டிக் லைஃப் ஸ்டைலை வந்து ரொம்ப பாதிக்குது. அதனால தான் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். ஸோ எவ்ரி திங் இந்த வேர்ல்டு தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஓகேங்களா? உலகத்தில் இருக்கின்ற அனைத்து முதலாளிகளும் இதுக்கு இந்த இயற்கை சூற்றுவதற்கு காரணமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த உலகத்துடைய எதிர்கால சந்ததி சிட்டிசன் அப்படின்றதுனால, ஜென்ரேஷன் அப்படின்றதுனால, யூ மஸ்ட் ரியலைஸ், யூ ஸ்டார்ட் டு ரியலைஸ் அண்ட் யூ ஸ்டார்ட் டு திங்கிங் அபவுட் யுவர் ப்ரொடெக்ஷன், யுவர் ப்ரொடெக்டட் ஃபியூச்சர் வேர்ல்டு. அப்படி தான் நான் பேசுவேன். ஸோ அதான் அந்த என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த லெசனுடைய பர்பஸ் அதான். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் டு மேக்கிங் எ மார்க் இந்த எக்ஸாமினேஷன் மட்டுமே கிடையாது. ஐ தாட் த பிளானர் வாண்ட் டு கிவ் த நாலேஜ் அபவுட் த என்விரான்மெண்ட் அண்ட் ஆல்சோ தே வாண்ட் டு இன்சிஸ்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி protecting the environment அப்படின்றது தான். And also the peoples today who start to development plan have a very good compromising words, that is they are having some compromise that may be satisfying your demands. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரணும். ஓகேங்களா? வெரி குட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஜென்ரலாக நிறைய பேசணும் இந்த லெசனில், ஏன்னா அதுக்கான தேவை இருக்குது. ஓகேங்களா? there is a need to talk about more on this subject because day by day we facing lot of problem, physical problem, mental problem, health problems. Okay, finance is not a matter. If you have a very good chance, you may get more financial support, and where you get a good health. இல்ல நல்ல ஒரு வேலை கிடைச்சிட்டா நீங்கள் பணம் சம்பாரிச்சிடலாம். இப்போ நல்ல ஹெல்த்தின்றதுக்கு என்ன வழி, எங்கே போய் தேடுவீங்க இல்லை? ஸோ அது கண்டிப்பாக நம்ம சரௌண்டிங்கில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ வி ஆர் தி சிச்சுவேஷன், வி ஆர் இன் த அர்ஜென்ட் சிச்சுவேஷன் டு ப்ரொடெக்ட், திங்க், டாக், ரீட், ரைட் அபவுட் தி வாட்ச் green initiatives and environmental protection. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இந்த லெசன் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ஐ ஸ்டார்ட் தி lessons. Okay, people started to consider and protect the environment and its sustainability. Of course, நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள், பிகாஸ் நிறைய அவேர்னஸ் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே லைட்டாக ஒரு சின்ன மாற்றம், தேர் இஸ் எ சேஞ்ச். ஐ எக்ஸ்பெக்டிங் ரீசனபிள் சேஞ்சஸ் ஃப்ரம் யுவர் மைண்ட். அது ரிசல்ட் என்ன எதிர்பார்க்குறேன்னு, அட்லீஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் உங்கள் வீட்டில் ஒரு பிளான்ட் இருக்கலாம், ஆல்ரெடி ஒரு சின்ன உங்கள் வீட்டில் இடம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஜாடியில் ஒரு பிளான்ட் வச்சு அதுக்கு வாட்டர் சப்ளை பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு குட். பிகாஸ் தட் green also able to have the capacity or have the ability to produce oxygen. ஒரு சின்ன செடியாக இருந்தால் கூட அது வந்து என்ன பண்ணணும் சொன்னால் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, எபிலிட்டி இருக்குது. புரியுங்களா? அப்போது ஸோ எல்லாமே எடுத்தவொடனே ஒரு 10 ஏக்கர்ஸில் ஃபாரஸ்ட் தான் கல்டிவேஷன் பண்ணுறது இட்ஸ் நாட் அட் ஆல் மீனிங். இல்லைங்களா? இட்ஸ் சிம்பிள், யூ ஸ்டார்ட் வித் சிம்பிள் அண்ட் சஸ்டைனபிள். அதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டுடே people start to think about and the protect about the environmental quality, okay, and its sustainability. The worried really, okay, everyone prepared to agree more eco-friendly lifestyle, okay, towards protecting the earth. என்ன பண்ணோம் இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங். அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அதான் இருக்குது பார்த்து. இன்னைக்கு எவ்ரிபடி ஸ்டார்ட் டு திங்க் அபவுட் த டாக் அபவுட் தி ஆர்கானிக் மீன்ஸ் without any chemical fertilizer using while cultivating the crops. Okay, but organic without side effect. Biologically
there is no change. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து because of population explosions we need to have more amount of tons of food grains இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறோம்னா we go for the finding, researching and discovering high yielding varieties of seeds with the change all the what's the originality of the seed, that is ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? மரபணு மாற்றப்பட்ட விதைகளையும் பழங்களையும் சாப்பிட்டு இருக்கு. இன்றைக்கி உதாரணமாக ஆக்சுவலாக வந்து ஒரு பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிற பப்பாளி பழம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நேச்சர் இயற்கையான வளர்ந்ததுன்னு யாராவது சொல்ல முடியும்? இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பிகாஸ் தே ஃபைண்ட் வேர் த ப்ராஃபிட் இஸ். அவங்க எதுலேயும் வந்துட்டாங்க, இப்போது அக்ரிகல்ச்சர்லேயும் வந்துட்டாங்க இப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து எல்லாமே வந்து சேஞ்சஸ், மரபணு மாற்றப்பட்டது, அதை என்ன சொல்கிறது, அது கிராஸ் பண்ணுறது இல்லைங்களா? ஸோ வந்து ஒரு இயற்கைக்கு மாறான விஷயம் பார்த்தோம் ஆகிடுது எனக்கு. பட் அதனால் நம்ம சைட் எஃபெக்ட் நிறைய கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை. குட். அதனால் பீப்புள் ஸ்டார்டட் டு அக்ரி த மோர் எக்கோ ஃப்ரெண்ட்லி. எக்கோ இயற்கை நேசிக்கின்ற ஒரு வீடு கட்டினா கூட ஒரு சப்போஸ் வீடு கட்டியாச்சு, வீடு கட்டினா அங்கே ஒரு மாடி தோட்டம் வைக்கணும், மாடியில் ஒரு ஒரு கார்டன், கிச்சன் கார்டன் ரெடி பண்ணணும், இல்லை ஸ்டெப் ஒரு கல்டிவேஷன்ஸ், ஃப்ளோர் கல்டிவேஷன், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணணும்னாவே இதே பிளானிங்ஸ். ஓகேங்க. அண்ட் ஆல்சோ பீப்புள் ready to change their attitude towards depending the power, electricity power. நிறைய பேர் பார்க்குறேன் நான் வீட்டில் பார்த்திங்க சொன்னால் இன்றைக்கி வந்து சோலார்லேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணி செல்ஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க வந்து சுயமாக அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான கரண்ட்டை வந்து அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு ரெஸ்பெக்டபிள் பீப்புள் வில் சேஞ்ச் ஃப்ரம் தி ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ்னால் அஃப்கோர்ஸ் அதோட இம்பேக்ட் நம்ம உணர முடியும். ப்ரைஸ் ஆஃப் தி ஃபியூவல்ஸ் குறையலாம். ஓகேங்களா? என்விரான்மெண்டல் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு விஷயம் கூட சொல்லி ஆகணும். அதாவது இப்போ COVID-19 அதோடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் வி லாஸ்ட் நம்பர் ஆஃப் லைஃப்ஸ், நிறைய லவபிள் ஒன்ஸ் நம்ம இழந்துட்டோம். இருந்தாலும் கூட என்விரான்மெண்ட் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் ஆகிடுச்சு. ஸ்கை வில் ஏபிள் டு சி வித்தவுட் எனி க்ளவுட்ஸ், அதாவது அன்வான்ட் க்ளவுட் இல்லாமல் என்விரான்மெண்ட் அந்த பொல்யூஷன் ரொம்ப குறைஞ்ச மாதிரி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். அது ஒரு பாசிட்டிவாக நான் தான் திங்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு சமூக ஆர்வலராக நான் திங்க் பண்ணுறது என்னன்னா, கொரோனா வைரஸ் அப்படின்ற விஷயத்த நான் பாசிட்டிவ் சைடில் பார்க்க நினைக்கிறேன். எக்கனாமிக்கலி அஃப்கோர்ஸ் வி லாஸ்ட் எனி திங், பட் ப்ரொடெக்டிங் த நேச்சர்ஸ், மக்கள் சர்வைலன்ஸ் கொஞ்சம் அங்கே பாதிக்கப்பட்டாலும் கூட நிறைய, பட் என்விரான்மெண்டல் இயற்கை வந்து ஓரளவுக்கு தன்னை சரி பண்ணிது. இயற்கை அது நேச்சர் இட் செல்ஃப் ரிலீவிங், அதே தன்னைத்தானே வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தான் நான் பார்க்குறேன் கொரோனா வைரஸை. சரிங்களா? ஏன்னா மூமெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ரெடியூஸ்டு, ஓகே, அண்ட் இந்த மூமெண்ட் ஆஃப் தி ரன்னிங் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ், எமிஷன் ஆஃப் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் ரெடியூஸ்டு, நிறைய விஷயங்களை பார்க்கணும். நம்ம இன்றைக்கி இந்த நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆல்சோ கூட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நம்பர் ஆஃப் ரோடு ஆக்சிடென்ட் ரொம்ப நிறைய குறைஞ்சிடுச்சு. ஓகேங்களா? எகெயின் நம்ம அப்புறம் அன்வான்ட் சோஷியல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம குறைஞ்சதை பார்க்க முடியுது. ஓகேங்களா? குட். ஸோ ஒன்று நாம் சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லைன்னா வாட் ஹேப்பன், த நேச்சர் வில் டீச். புரியுதுங்களா? இப்போ நம்ம தான் முடிப்போம், ஸ்டிக் யார் கையில் இருப்பது, நம்ம கையிலையா இல்லை நேச்சர் கையிலன்றது தான் டு ரூலிங் இஸ் அப்படின்றத நாம் வந்து திங்க் பண்ணி ஆகணும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அண்ட் வி ஷுட் டேக் peaceful direct action to protect this fragiles that is easily broken. இந்த வார்த்தைக்கான சிம்பிள் இங்கிலீஷ் அது என்ன சொன்னால், நம்ம என்ன பண்ணோம், we should take peaceful direct action to protect this fragile watch easily broken அர்த்தம் planet and promote the solution for a green and a peaceful future. அதாவது இந்த இயற்கை செடி இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் சின்னதாக ஈஸியாக உடஞ்சி போகிற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது எளிதில் பாதிப்படைஞ்சிடும் அந்த பிளான்ட்டோ, மேபி அந்த க்ரீன் ஏரியாஸ் எளிதில் பாதிப்பக்கூடியது. நாம் அதை பாதுகாக்க வேண்டும். அது அமைதியான, அதாவது ரொம்ப அணுகுமுறை, நம்ம சரியான அணுகுமுறையை கையாண்டு நம்ம அது என்ன பண்ணணும், இந்த பசுமையை நம்ம பாதுகாக்க வேண்டும். அதுக்கான வழிமுறை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் சொல்கிறாங்க. we must find out the
solution for protecting the green areas. Okay, earth or earth, no other alternatives. Of course, மனுஷன் வாழ்ந்து தான் ஆகணும். எர்த்து தான் அதுக்கு சூட்டபிள் பிளேஸ். ஆல்டர்னேட்டிவ் எர்த்து தான், எர்த்து தான் ஆல்டர்னேட்டிவ், நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அஃப்கோர்ஸ் many people started discovering or finding lands for landing out of space பண்ணுறாங்க தான், டிஸ்கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மள மாதிரி வேறு யாருன்னா பிளேசஸ் எங்கன்னா இருந்து நம்மளுடைய இடத்தை டிஸ்கவர் பண்ணலாம் இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்க சொன்னால், இருக்கிற இடத்த நம்ம தக்க வச்சுக்குவோம். இன்னொன்று இருக்கும் தேடுறது வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்னு தெரியல எனக்கு. பிகாஸ் ஆல் நேஷன்ஸ் காம்படிட்டிங் வித் ஒன் each and every one to finding, of course, land out of space. அதுக்கு செலவு பண்ணுற பணத்தை எக்ஸிஸ்டிங் ஏர்த்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு திரும்ப அதை பயனிலை கொண்டு போகிறதுக்கான முயற்சி மேற்கொள்ளலாம் இல்லையா. பட் அது யாரும் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் அப்போ அந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத பெரிய கொஷினாக நம்ம அஸ் எ டீச்சரை நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்களா. குட். குளோப் வார்மிங், குளோப் ப்ராப்ளம்ஸ். அஃப்கோர்ஸ் உலக வெப்பமயமாதன்றது உனக்கோ எனக்கோ ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் இல்லை, அது குளோபல் வார்மிங், அது குளோபல் ப்ராப்ளம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, the individual actions not enough to solve these problems. A comprehensive, a collective, a integrated, a intensive actions, plan, movement, campaign is needed, is urgent to protect, to save the environment. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். Because global warming is a problem of globe. Because of course developed countries is more responsible for the global warmings because they are already attained the development because of the help of the industrializations. They have a number of industries, but they are blaming now the developing countries because they said டெவலப் ஆன கண்ட்ரின்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஆகிட்டோம், அப்போது நாங்கள் ஃபர்தராக வந்து குளோபல் வார்மிங்க்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்பிங் கண்ட்ரியை பார்த்து நீங்கள் தான் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க, அந்த பாத்தில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் தான் நிறைய இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணுறீங்க, நிறைய எமிஷன் பண்ணுறீங்க, ஸோ யூ த மோர் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் தி குளோபல் வார்மிங்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் குட். அது நல்ல ஒரு இனிஷியேஷன் கிடையாது. This is we needed to have a joint effort to protect that globe. சரிங்களா. ஸோ developed countries to pay for the pollutions. Of course சொல்லலாம், அவங்க அதிகமான ஒரு பதில் சொல்லி ஆகணும் இந்த பொல்யூஷன், நாடு பொல்யூஷன் ஆகிறதுக்கு உலகம், அண்ட் கண்ட்ரோல் எஃபோர்ட். பட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டூ, அதே நேரத்தில் வளர்ந்து வருகின்ற மற்ற நாடுகளும் என்ன பண்ணணும், அந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பண்ணுற அந்த செயல்பாட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தான் என்னோட கருத்தாக இருக்கும். ஓகேங்களா. வெரி குட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்டு கிரீன் இனிட்டேஷன், அது பசுமையை ஏரியாக்களை அதிகமாக்குறது, பரவலாக்குறது, புரியுதுங்களா. ஸோ அதுக்கான அவசியமும் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இப்போதைக்கு இருக்கிறதுனால தட் இஸ் இந்த ஆக்சுவலாக திஸ் இஸ் த பாயிண்ட் I thought valid to understanding the concept. Okay, good. We move to the next. Of course, இந்த மாதிரி ஏரியாலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது இல்லைங்களா. எஸ், ஆர்கானிக் ஃபார்மிங். Already told you, my dear. So I have a chance to visit a farmer who affected involving in organic farming in Europe. 2000, I think 17, I was there. I met the farmer. He is retired principal of government school. He effectively involved in the organic farming, and he have more consumer for his product because he never using any chemical fertilizer to cultivating or to supporting the crop cultivations. He is facing more demand for his paddy, especially he got the prior appointment for prior booking for his cultivations. See, making the
uh, when I was there, I got chance to see his farm land. Before that, that was a infertile land, but out of his continuous effort, he making the infertile soil into fertile using cow dung and a panchagavya and vermicompost, அதாவது மண்புழு உரம், மக்கின மண்புழு உரங்களை பயன்படுத்தி அந்த கவுடங்க் அதை பஞ்சகாவின்னு சொல்கிற விஷயத்தை பயன்படுத்தி அந்த இடத்த வந்து நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃப்ரூட்ஸ்ஃபுல்லாக உருவாக்கியிருக்காரு. இன்ஃபர்டைல் சாயிலை ஃபெர்டைல் சாயிலை அவர் உருவாக்கி காட்டிருக்காரு. வெரி குட். இந்த நேரத்தில் நான் அவரை பற்றி பேசுறது நல்லதாக தான் இருக்கும். குட். ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் a system of agriculture production which relies on animal manure, organic waste, crop rotations, legumes and biological pest controls. ஸோ இதான் ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது ஒரு இயற்கை முறை விவசாயம்னு சொல்கிறது. அது அந்த அந்த கிராப்புக்கு தேவையான மெனூர், அந்த சப்போர்ட்டிவ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிமலோட வேஸ்ட், ஆர்கானிக் வேஸ்ட் நான் சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் கிராப் ரொட்டேஷன்றது ஒரு கல்டிவேஷன் மெத்தடு. அதாவது ஒரு குறிப்பிட்ட லேண்டில் ஒரே கிராப்பை ஃபார் லாங் டைம் கல்டிவேஷன் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் குட். என்னென்னு சொன்னால் தட் லேண்ட் வில் லாஸ்ட் தர் ஃபெர்டிலிட்டி பவர். இங்கே கிராஜுவலாக என்ன பண்ணால் அதோடைய ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிட்டே போகும். இஃப் த ஃபார்மர் யூஸிங் த லேண்ட் cultivating a same crop for long years, this is not good. That's why the scientists suggest to see, இது சயின்டிஸ்ட் சொல்லணும் அவசியம் கிடையாது, நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயம் தான், சரிங்களா? அது ஒரு பூமிக்கு தேவையான நைட்ரஜன், அதை நைட்ரஜன் சொல்லக்கூடிய அந்த தழைச்சத்துவை, அந்த பூமியை சத்து வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம இயற்கையாகவே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த இயற்கையாகவே அந்த கிராப்லேயே அவங்க இந்த ஒரு ரொட்டேஷன்லேயே வரும். பட் அந்த டியூ டு த டிமாண்ட் ஃபார் தி மோர் கிராப்ஸ், எஸ்பெஷலி பேடி கிராப்ஸ் இருந்ததுன்னா ஒரு சில ஃபார்மர்ஸ் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, பேடியை கல்டிவேட் பண்ணுறாங்க. அந்த ஃபெர்டிலிட்டி பவரை கொடுக்குறதுக்கோசரம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காம்பன்சேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் கிராஜுவலாக என்ன போனால் அந்த land loss its reproduction capacity because of accumulation of the chemical fertilizer over the land, and the land will get warm. அது ரொம்ப ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகினா அதில் எர்த்வார்ம் இருக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக ஆகிடும் அந்த லேண்டு, ஓகேங்களா? ஸோ அந்த லேண்டை வந்து நம்ம வந்து கைவிட வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதனால் அது லேண்ட், அது பிளான்ட் ரொட்டேஷன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்கானிக் ஃபார்மில் நாம் பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ it avoids use of synthetic fertilizers, pesticides and livestock additive. Organic inputs have certain benefits such as enriching soil for microbes. அந்த microbes சொன்னால் அதாவது while using the synthetic சொல்லக்கூடிய, அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போதுன்னா அங்கே ஆல்ரெடி இருக்கிற அந்த பூமியில் இருக்கின்ற எர்த்வார்ம்னு சொல்லக்கூடிய அந்த மண்புழுக்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், இல்லாமல் போயிடும். இல்லை அங்கே இன்செக்ட், ஸ்மால் இன்செக்ட், அந்த ஃபார்மர் ஹெல்ப் இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, விவசாயத்துக்கு உதவி பண்ணக்கூடிய இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த இன்செக்ட் எல்லாம் என்ன பண்ணோம், அழிஞ்சு போய்டும், இல்லைங்களா? பட் இது ஆர்கானிக் இன்புட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வி கிவ் த சான்ஸ் டு சர்வைவல் ஆஃப் தி அதர் மைக்ரோப்ஸ் சொல்கிறாங்க. அதாவது சிறு சிறு உயிர்கள் வாழ்வதற்கான வழியை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இட் இஸ் எ ஹோலிஸ்டிக் சிஸ்டம். அஃப்கோர்ஸ் வி செட் ரைட்லி செட், அது கண்டா சொல்லாது, இது ஒரு புனிதமான செயல். ஆர்கானிக் ஃபார்ம்ன்றது ஒரு புனிதமான செயல் தான். பிகாஸ் வி கன்சியூமிங் ஃபுட், வெரைட்டி ஆஃப் ஃபுட். வாட் இஸ் த பர்பஸ்? மை கொஸ்டின் இஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கன்சியூமிங் த ஃபுட்? வை? ஜஸ்ட் டு ஃபில்லிங் த ஸ்டமக்? அண்ட் வாட் இஸ் த பர்பஸ்? வை யூ ஆர் டேக்கிங் ஃபுட் ஃபார் 3 times per day or 2 times per day or depends upon your capacity. இல்லை ஏன் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபில்லிங் த ஸ்டமக், டு சர்வைவல், to get energy. With the help of the energy we need to live with a healthy life, we need to lead a healthy life, புரியுதுங்களா? பட் நம்ம அதை கம்ப்ளீட்டாக ஆர்கானிசர் கெமிக்கல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வி டம்பிங் த வேஸ்ட் இன் அவர் ஸ்டமக். ஒரு ஆர்கானிக், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வயிற்றில் சமைச்சிட்ருக்கோம். ஸோ தட் இஸ் நாட் குட். அந்த டைமிங்லேயே வில் சால்வ் த ப்ராப்ளம், பட் ஃபியூச்சர்லேயும் நம்ம நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ அதனால் சொல்லலாம், நம்ம இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் சிஸ்டம்னு சொல்லலாம்.
designed to optimize and protect the diverse communities within the agro ecosystems. Of course, பறந்து விரிந்த இந்த சமுதாயத்தை ஒரு அற்புதமான ஒரு புனிதமான அதே நேரத்தில் சரியான ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு தான் இந்த மக்களை டிவைட் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்கிறது. இன்க்ளூடிங் சாயில் ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ், லைஃப் ஸ்டாக்னு சொன்னால் அனிமல்ஸ், வீட்டில் இருக்கிற அனிமல்ஸ், தட் இஸ் சப்போர்ட் அனிமல்ஸ் டு தி ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க. அது லைஃப் ஸ்டாக்னா தட் இஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஓகேங்களா, ஆடு மாடு கோழி அதெல்லாம் சொல்கிறது. ஓகேங்களா, எல்லாமே வீட்டில் வளர்க்குற எல்லாமே எல்லா பெட்ஸும் சொல்லலாம். அண்ட் பீப்புள்ஸ். ஓகே, the principal goal to develop enterprises that are sustainable and harmonious with environment. Of course, இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு நீடித்த நிலையான ஒரு சுமூகமான ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை ஏற்படுத்துவது தான் நமக்கு நோக்கமாக இருக்கும். ஓகேங்களா, வெரி குட். ஸோ வாட் இஸ் திஸ் நூடுல்ஸ்? ஓகே, சாப்பிட்றீங்களா? நூடுல்ஸ் போட்டு சாப்பிடலாமா? அஃப்கோர்ஸ் இதையும் சாப்பிட்றாங்களா, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்காங்க எர்த்வார்மில். ஓகே, நம்ம கம் டு த பாயிண்ட். So earthworm, this is the picture of the earthworm really helping to the farmers. அதாவது இந்த earthworm வந்து ஆக்சுவலாக அந்த பர்சன்டேஜ் ஆஃப் earthworm அந்த குறிப்பிட்ட லேண்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஆக்சிஜன் வந்து அந்த லேண்டில் வந்து நிறைய அக்சஸ்பிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, earthworm is always helping to good cultivations. Okay, the general principles of ஆர்கானிக் ஃபார்மிங்ஸ். ஆர்கானிக் ஃபார்மிங்கோட பொதுவான இருக்கிற கொள்கைகள் பார்க்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட், மினிமைஸ் சாயில் டிகிரடேஷன்ஸ், சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்கிறது. மண் தன் வளத்தை இழக்கிறாங்க இல்லையா, சாயில் டிகிரடேஷன் ஆகுது இல்லையா, சாயிலுடைய அந்த டிகிரடேஷன், எரோஷன், டிக்ரேஸ் பொல்யூஷன் இல்லைங்களா, அதாவது சாயில் மண்ணை பாதுகாக்கிறது, பொல்யூஷன் குறைக்கிறது, ஆப்டிமைசிங், அது ஆப்டிமைஸை முழுமையாக பயன்படுத்துறது, பயாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டி and promote the sound stand of health. Very good, sound state of health. ஒரு நல்ல ஆரோக்கியமான அது ஒரு நல்ல ஒரு நிலைத்த ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை சமுதாயத்தை உருவாக்குறது தான் ஆர்கானிக் ஃபார்முடைய முதல் கொள்கை. ஓகேங்களா, ஸோ பாதுகாக்கணும். ஓகேங்களா, ஓகே. செகண்ட் பாருங்க, மெயின்டைன் லாங் டேர்ம் சாயில் ஃபெர்டிலிட்டி. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுனால அந்த ஃபெர்டிலிட்டி வந்து ஷார்ட் டேர்ம் தான், அப்பப்போ ரெனியூ பண்ணிட்டு தான் இருக்குது. பட் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சிஸ்டம் போகும்போது அதோட ஃபெர்டிலிட்டி பவர் வந்து ஃபார் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபார் ஃபாலோவிங் த ஆர்கானிக் ஃபார்மிங், த நெக்ஸ்ட் பிரின்சிபல் இஸ் டு மெயின்டைனிங் லாங் டேர்ம் ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில் பை ஆப்டிமைசிங் கண்டிஷன்ஸ் ஃபார் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி வித்தின் த சாயில். அதாவது ஒரு உயிரியல் சார்ந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆயில் கேண்ட் ஆஃப் பீசஸ் தான் பயாலஜின்னு சொல்கிறது. அந்த உயிரியல் சார்ந்த வந்த மற்ற உயிர்களும் இருக்கும். உதாரணம் நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூட்டிலைஸ் பண்ணும்போது அங்கே எந்த உயிரினும் இருக்காது, ஏன்னா எல்லா உயிரினங்களும் அந்த கெமிக்கலை வந்து கொண்டுடும். பட் நம்ம ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணும்போது சொல்லிட்டுன்னா எஸ்பெஷலி வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் போகும்போது இந்த மண்புழு வந்து அதிகமாக நிலத்தில் இருக்கும். ஸோ மண்புழு மற்ற சில இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து தட் ஹெல்பிங் டு சஸ்டெயின் த ஃபெர்டிலிட்டி பவர் ஆஃப் த சாயில் ஃபார் லாங் டைம்ஸ். ஓகே, ஸோ மெயின்டைன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வித்தின் த சிஸ்டம். ஓகே, தெரியும், பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா பல்லுயிர் பெருக்கம் சொல்லுவாங்க. அனைத்து வகையான உயிர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும், சஸ்டெயின் பண்ண முடியும் வைல் ஃபாலோவிங் த ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகே, நெக்ஸ்ட் ரீசைக்கிள். வெரி குட், மறுசுழற்சி ரொம்ப முக்கியமான விஷயம். ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் டு தி கிரேட்டஸ்ட் எக்ஸ்டென்ட் பாசிபிள் வித்தின் த என்டர்பிரைசஸ். இந்த நம்ம என்ன பண்ணோம், நம்ம பயன்படுத்தின அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் கவுடங் நம்ம பயன்படுத்தின நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப நம்ம அந்த என்விரான்மெண்ட்டில் திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு மறுசுழற்சி பண்ணி அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதான் முக்கியமாக தீஸ் ஆர் த மெயின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி ஆர்கானிக் ஃபார்மிங்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னது, எர்த்வார்ம். அஃப்கோர்ஸ் எர்த்வார்ம் இது ஒரு எர்த்வார்ம் வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அது வித் ஹெல்ப் ஆஃப் எர்த்வார்ம் சொல்லுது. ஓகே குட்ஸ், யூ டு டிஸ்கவர் திஸ் இஸ் கிராப் பேட்டர்ன்ஸ். அதாவது ஒரே கிராப் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கிராப் கல்டிவேஷன் பண்ணுறதுன்றத கிராப்டேஷன் சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், இதான் மெனூர்ஸ், அது மக்கும் குப்பைகளை வைத்து நம்ம உரம் தயாரிக்கிறது. ஃபுல்லாக இது அதோட பேக்கு தான். இல்லைங்களா?
நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா க்ரீன்ஸ் நல்லது. ஓகே, பசுமை பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் சேம் பிக்சர். ஓகே, ஓகே, த லைஃப் ஸ்டாக், த அனிமல்ஸில் லைஃப் ஸ்டாக் சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டாக் இஸ் ஆல்சோ பிளே அ வைட்டல் ரோல் இன் தி சப்போர்ட்டிங் த ஆர்கானிக் ஃபார்மிங்ஸ். குட்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ பயாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். அப்படி அழகாக என்ன பண்ணுறாங்க, பிளான்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்மிங் அண்டர் வாட்ச் ஆர்கானிக் ஃபார்மிங். இதெல்லாம் ஒன்றை சேர்த்து தான் நடங்க ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறோம். ஓகேங்களா? வெரி குட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ next I will continue the lesson from the next video. ஆக்சுவலாக நம்ம நிறைய இதில் ஜென்ரலாக பேசியாச்சு, பட் இம்பார்ட்டண்ட் நீடட் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து பேசியிருக்கிறோம். அதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வித் த நாலேஜ் யூ கோ த்ரூ த புக்ஸ் அண்ட் ரீட் வெரி வெல். இதில் பார்த்தீங்கன்னா சாயில் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எஃப்கோர்ஸ் ராஜஸ்தான் ஒரு பகுதியில் கம்ப்ளீட் டெசர்ட்டான பகுதி கூட வித் ஹெல்ப் ஆஃப் த நேச்சர், இயற்கை முறையை பயன்படுத்தி நல்ல ஒரு க்ரீன் பெல்ட்டை மாற்றிருக்கிறதா நம்ம செய்தியில் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் டிஸ்கவர் பண்ணி பாருங்கள் போய்ட்டு. ஸோ லெசன் ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் படிக்கிறது வந்து வெறும் புக்கை மட்டுமே நம்பி தான் பார்த்தாங்க. புக்கில் வந்து ஓரளவுக்கு தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு கெட் மோர் இன்ஃபர்மேஷன் யூ கோ ஃபார் தி கூகுள் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கூகுள் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் டிஸ்கவர் பண்ணுங்கள். என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கரண்ட் சுச்சுவேஷன் பாருங்கள், குளோபல் வார்மிங் கரண்ட் ஸ்டேட்டஸ், அந்த டெம்பரேச்சர் லெவல் பாருங்கள். வாட் ஆர் த ஆர்கனைசேஷன் ரியலி சப்போர்ட்டிங் ஆர் டேக்கிங் எஃபர்ட் டு மெயின்டைன் ஆர் ப்ரொடெக்ட் தி என்விரான்மெண்ட்ன்றதை டிஸ்கவர் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல்லேருந்து ஆர்கனைசேஷனுக்கு நிறைய சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தட் ஆர் ஆல் ஹெல்பிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெரி ப்ராப்பர்லி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.